லாஸ்ட் வீடியோவில் கான்டெக்ஸ்ட் ஃப்ளோ பார்த்தோம். கான்டெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஹூக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று யூஸ் ரெடியூசர், இன்னொன்று யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த ஹூக்ஸ் பற்றி நமக்கு கிளியர் ஐடியா இருந்தால் தான் கான்டெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு யூஸ் ரெடியூசர் பற்றி பார்க்கலாம். யூஸ் ரெடியூசர் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. இருந்தாலும் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ லேர்ன் பண்ணுறப்போ நம்ம யூஸ் ரெடியூசர் ரிவைஸ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் திரும்ப நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ் ரெடியூசரோட பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ரெடியூசர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த டேப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சிம்பிளாக ஒரு லாகின் ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இமெயில், பாஸ்வேர்ட் அப்படின்ற 2 ஃபீல்ட் மட்டும் இருக்குது. இப்போ இதில் இருக்க வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இமெயில் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள், பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வேரியபிள். நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி இப்போ யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த 2 வேரியபிள்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணலாம்ல. அதே இது ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு யூஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்க மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு யூஐ இருக்குது. இப்போ இந்த HTML ஃபார்மில் பாருங்கள் எவ்வளோ ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸில் நம்ம இருக்க ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம யூஸ் ஸ்டேட் போட்டு மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு இதில் இது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 10 or 15 வேரியபிள்ஸ் கூட தேவைப்படும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அது கரெக்டான டிசைனாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேஸ் இருக்கும்போது இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டாக வச்சா தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். தனித்தனி ஸ்டேட்டாக இருக்க பதிலாக ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டில் இந்த கம்ப்ளீட்டாக இருக்க எல்லா ஃபீல்ட்ஸோட வேல்யூ வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ரெடியூசர் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ யூஸ் ஸ்டேட்டோட ப்ரைமரி பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது பூலியன், ஸ்ட்ரிங் இல்லை நம்பர்லாம் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு யூஸ் ஸ்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிளைன் அரே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே இது நம்ம நெஸ்டட் அரேஸோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸோ வந்து ஸ்டேட்டில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டேட்டை வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ யூஸ் ஸ்டேட்டும் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான், ஸ்டேட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் ரெடியூசரும் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணலாம் ஈஸியாக. பட் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் இருக்குது அப்படின்னா யூஸ் ரெடியூசர் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தியரியாக பார்க்குறத விட நம்ம கோடில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹூக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் npx கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நேம் வந்து ரெடியூசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம எந்த சேஞ்சும் இன்னும் பண்ணல. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க லேண்டிங் ஸ்க்ரீன் தான் வருது. நம்ம இதில் போயிட்டு ரெடியூசர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, பேங்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ இங்கே வந்து கேஸ் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா வித்ட்ரா, டெபாசிட், இந்த 2 ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த 2 ஆக்ஷனை வந்து எப்படி ரெடியூசர் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போயிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேங்க் அப்படின்னு அந்த காம்பனண்ட் நேம் வச்சுக்கிறேன், bank.jsன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ணி இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பேங்க் அப்படின்ற காம்பனண்ட்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு யூஐ வந்து செட்டப் பண்ணணும். ஸோ யூஐ செட்டப் பண்ணுறதுக்கு போயிட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சிம்பிளாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் மட்டும் ஷோ பண்ண போகிறோம். பேலன்ஸை வித்ட்ரா அண்ட் டெபாசிட் அப்படின்ற 2 பட்டன்ஸ் வச்சுட்டு அதை வச்சு நம்ம பேலன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு இது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்காக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன பேலன்ஸ்ன்றது டைனமிக் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம்ல. ஸோ இங்கே போயிட்டு பேலன்ஸ் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் வந்து 0 அப்படின்னு மட்டும் ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ வந்து கொடுக்குறேன். கூட நமக்கு 2 பட்டன் தேவை. ஸோ பட்டன் கிரியேட் பண்ணுறேன். வித்ட்ரா அண்ட் டெபாசிட் அப்படின்னு 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வித்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நான் கிளிக் ஈவெண்ட் எதுவும் ஆட் பண்ணல. தென் டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ app.jsல போய்ட்டு இந்த காம்பனண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ளீன் அப் பண்ணிவிட்டு நம்ம பேங்க் அப்படின்னு தானே இந்த காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஐ வந்து பேலன்ஸ் இஸ் 0 அப்படின்னு வருது, வித்ட்ரா, டெபாசிட் அப்படின்னு 2 பட்டன் மட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஐ. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் வந்து செட்டப் பண்ணலாம். இப்போ கோட் போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஏன்னா பேலன்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் தான் வந்து நமக்கு இருக்க போகுது. இது வந்து யூஸ் ஸ்டேட் வச்சும் ஸ்டேட் வந்து செட் பண்ண முடியும். ஆனால் நம்ம யூஸ் ரெடியூசர் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றனால நான் யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணி ஸ்டேட் வந்து செட்டப் பண்ண போகிறேன். இப்போ bank.js போகிறேன். இங்கே போயிட்டு ஸ்டேட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் ரெடியூசர் ஹுக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்
reducer. இப்போ useReducerக்கு நம்ம ரெண்டு பேராம்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஒரு ரெடியூசர் வந்து பாஸ் பண்ணணும். தென் இனிஷியல் ஸ்டேட். ரெடியூசர்ன்ற கான்செப்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிடக்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரெடியூசர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. பட் இப்போ தான் நீங்கள் கான்டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடியூசர் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான். நம்ம அது பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இங்கே வந்து நம்ம ஒரு ரெடியூசர் வந்து ஆட் பண்ணணும். நான் இப்போதைக்கு நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். டிரான்சாக்ஷன் ரெடியூசர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் நம்ம useReducerல ரெண்டு பேராம்ஸ். ஒன்று வந்து ரெடியூசர். இந்த ரெடியூசருக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பேராம் வந்து ஸ்டேட். ஸ்டேட் வந்து நான் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி 1000 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ useReducer கிரியேட் பண்ணும்போது ரெண்டு பேராம்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஒன்று ரெடியூசர், இன்னொன்று ஸ்டேட். அது ரெடியூசர் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது கரண்ட் ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதே மாதிரி டிஸ்பேட்ச் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ டிஸ்பேட்ச்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டேட் வந்து இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 1000 அப்படின்னு இருக்குல்ல, இந்த 1000 சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த ஆக்ஷன்ஸை டிஸ்பேட்ச் பண்ணால் தான் இந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அந்த டிஸ்பேட்சை நமக்கு useReducer தான் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா useReducer வந்து நமக்கு ஸ்டேட் அண்ட் டிஸ்பேட்ச் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ போயிட்டு இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் ரெடியூசர் வந்து கொடுத்துருக்கோம்ல, இந்த டிரான்சாக்ஷன் ரெடியூசர் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ கான்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ரெடியூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரெடியூசர் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெடியூசர் அப்படின்றப்போ அதுக்கு எப்பயுமே வந்து பேராம்ஸ் வந்து ஸ்டேட் அண்ட் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ எப்பயுமே வந்து ரெடியூசருக்கு ஸ்டேட் அண்ட் ஆக்ஷன் தான் பெறாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆக்ஷன் அப்படின்னு வந்து கொடுக்குறோம்ல, ஸோ இந்த ஆக்ஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இப்போது இங்கே ஒரு சாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்ஷன்றது வந்து நமக்கு எப்பயுமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒன்று டைப், இன்னொன்று பேலோட். ஆக்ஷன்னாலே கண்டிப்பாக வந்து டைப் இருக்கும், பேலோடு வந்து ஆப்ஷனல். ஸோ டைப் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பொறுத்தளவு, இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் என்னென்ன இருக்குது, நம்ம ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து வித்ட்ரா பண்ணுறது. வித்ட்ரா பண்ணால் நம்ம ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னொன்று டெபாசிட் பண்ணுறது. டெபாசிட் பண்ணால் நம்ம ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதுதான் வந்து டைப். அப்போது இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வித்ட்ரா, இன்னொன்று டெபாசிட். பேலோட் அப்படின்றது நம்ம இப்போ வித்ட்ரா அப்படின்னா நம்ம ஒரு அதோட சேர்த்து மணி, எவ்வளோ மணி வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு அனுப்புவோம்ல. இப்போ வித்ட்ரா 500 அப்படின்னு கொடுக்குறோன்னா டைப் வந்து வித்ட்ரா, பேலோட் பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு அனுப்புகிறோம்ல, அந்த வேல்யூ தான் வந்து பேலோட். ஓகே, நம்ம பேலோடில் என்ன வருதோ அதை வச்சு தான் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆக்ஷன்னாலே உங்களுக்கு தெரியணும், அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அதில் டைப் அண்ட் பேலோட். டைப் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும், பேலோடு வந்து ஆப்ஷனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைப் வந்து மேண்டேட்ரி. ஸோ ஆக்ஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும். கோட் போகிறேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட் அண்ட் ஆக்ஷன் வந்து பாஸ் ஆகும். இப்போ ரெடியூசருக்கு நம்ம என்ன எழுதுவோம்னா, நம்ம என்ன டைப் வருது, இப்போ வித்ட்ரா அப்படின்ற கமாண்ட் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த வித்ட்ரா பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ வித்ட்ரானா என்ன பண்ணுவோம், மைனஸ், அதாவது நம்ம பணம் எடுக்கிறப்ப நம்ம பேலன்ஸ் வந்து குறைய தானே செய்யும். அப்போ வித்ட்ரா அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். அதே இது டெபாசிட் அப்படின்னு நமக்கு வந்துச்சுன்னா அதில் என்ன பேலோடு வருது அந்த வேல்யூ வந்து பேலன்ஸோட ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்பயுமே வந்து ஸ்விட்ச் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து டைப் தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். அந்த டைப்பை வச்சு தான் நம்ம ஆக்ஷன் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஸ்விட்சில் ஆக்ஷன் டாட் டைப் வந்து கொடுப்போம். இப்போது கேசஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவு ரெண்டு கேஸ் வந்து பாசிபிள். ஒன்று வந்து வித்ட்ரா. ஓகே, ஸோ இப்போ வித்ட்ரா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ ஆக்ஷனில் டைப் வந்து வித்ட்ரா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது பேலோடு என்ன அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா பேலோடில் தான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டேட்டை தான் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்டில் வித்ட்ரா அப்படின்றப்போ நமக்கு வந்து மணி வந்து பேலன்ஸ் வந்து கம்மியாக தானே செய்யும், அதனால் மைனஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இதில் ஆக்ஷன் டாட் பேலோடு, ஏன்னா பேலோடில் தான் நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ வித்ட்ரான்ற ஆக்ஷன் டைப் என்னன்னு பார்க்குறோம். கேஸ் வந்து வித்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேட்டில் சப்ராக்ட் பண்ணுறோம். பேலோடில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கேஸ் என்ன, டெபாசிட் தானே நெக்ஸ்ட் கேஸ். ஸோ இங்கே
டெபாசிட் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அதே தான் ரிவர்ஸ் கேஸில் வரும். ஏன்னா நம்ம டெபாசிட் அப்படின்னு பண்ணுறப்போ நம்ம பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இங்கே போயிட்டு ஸ்டேட் ப்ளஸ் ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு டெபாசிட் அப்படின்ற கமாண்ட் வர்றப்போ இந்த ரெடியூசர் வந்து ஸ்டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா டெபாசிட் பண்ணும்போது நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் தானே ஆகும். ஸோ அதனால் அது மாதிரி நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து டிஃபால்ட் யூஸ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் கொடுக்குறேன். டிஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஸோ வேறு எந்த இது வந்தாலும் நம்ம ரிட்டர்ன் ஜஸ்ட்டு ஸ்டேட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ரெடியூசர் தான் நம்ம யூஸ் ரெடியூசருக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ அந்த ரெடியூசர் வந்து எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த இருக்க ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். வித்ட்ரா, டெபாசிட் இந்த 2 ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டேட்டில் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால யூஸ் ரெடியூசர் வந்து கண்ட்ரோல்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அந்த ஆக்ஷன்ஸை மட்டும் வச்சு தான் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். வித்ட்ரா இப்போ இங்கே இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும், இல்லை டெபாசிட் பண்ண முடியும். வேறு எந்த ஆப்ரேஷன்ஸும் நம்ம அலோவ் பண்ணல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட். இதே நீங்கள் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து இருக்காது. நம்ம என்ன வேணால் ஸ்டேட் வந்து செட் பண்ணலாம். பட் யூஸ் ரெடியூசரில் நம்ம கொடுக்குற ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற ஸ்டேட் மட்டும் தான் செட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் ரெடியூசரில் ஸ்டேட் இருக்குது, அதுலேருந்து ஸ்டேட் டிஸ்பேட்ச் வந்து எடுத்துருக்கோம்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஐ கோடில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது பேலன்ஸ் இஸ் நான் ஆல்ரெடி வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நான் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ வந்து அப்புறம் 1000ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டேட்டில் பேலன்ஸ் இஸ் 1000 அப்படின்னு இருக்கும். ஓகே. இப்போ பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வித்ட்ரா பண்ணும்போது நம்ம வித்ட்ரா வந்து டிஸ்பேட்ச் வந்து பண்ணணும். இப்போ டிஸ்பேட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு டிஸ்பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் யூஸ் ரெடியூசரில் இருந்து. ஸோ இப்போ நான் இங்கே வந்து என்ன டிஸ்பேட்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா டைப். ஸோ இந்த டைப்பில் இப்போ நமக்கு வந்து 2 டைப் தானே இருக்குது, வித்ட்ரா அண்ட் டெபாசிட். இப்போ நம்ம வித்ட்ரா ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த கேஸில் என்ன இருக்கோ இதுதான் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ டைப் வந்து வித்ட்ரா அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பேலோட் கொடுக்கணும். பேலோடில் நான் 500 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ 500 வந்து இப்போ வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தோன்னா 500 வந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் ஆன் கிளிக்கில் டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். இப்போது இங்கே வந்து நான் டெபாசிட் இருக்கனால ஸோ டெபாசிட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது வித்ட்ரா அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நம்ம டிஸ்பேட்ச் வித்ட்ரா ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுறோம். அதாவது டைப் அண்ட் பேலோட் சேர்ந்தது தானே வந்து ஆக்ஷன். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறோம். டிஸ்பேட்ச் பண்ணுறப்போ இங்கே ரெடியூசர் போகும். ரெடியூசரில் ஆக்ஷன் வச்சு அது என்ன டைப் அப்படின்னு பார்க்கும். இப்போ வித்ட்ரா அப்படின்ட்டு இருக்குன்னா அங்கே என்ன பேலோட் இருக்கோ அதை வச்சு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டெபாசிட் இருக்குது. ஸோ டெபாசிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டெபாசிட் அப்படின்ற ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இங்கே வந்து இதே இது செக் பண்ணோம். டைப் வந்து டெபாசிட் அப்படின்றது தான் அதுக்கேற்ற இந்த பேலோடில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து யூஸ் ரெடியூசர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளோ பார்த்தோம்ல கான்டெக்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம ரெடியூசர் தான் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து அங்கே தான் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நம்ம அந்த ஆக்ஷனை தான் வந்து காம்பனெண்ட் வந்து என்ன பண்ணும், டிஸ்பேட்ச் பண்ணும். ஆக்ஷன்ஸை டிஸ்பேட்ச் பண்ணோம். ஸோ அந்த ரெடியூசர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணோம். ரெடியூசர் வந்து டைப் என்ன, பேலோட் என்ன அப்படின்னு பார்க்கும். ஸோ இது வந்து என்னது ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டைப் வந்து வித்ட்ராவா டெபாசிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அது மாதிரி பேலோட் வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரோல் வந்து நமக்கு ரெடியூசர் தான் வந்து பண்ணும். ஸோ எப்போல்லாம் வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து ரெடியூசர் மட்டும்தான் போயிட்டு ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ காம்பனண்ட் வந்து டிஸ்பேட்ச் வந்து பண்ணும். என்ன ஆக்ஷன் வந்து ரெடியூசரில் அவைலபிளோ அது வந்து நம்ம டிஸ்பேட்ச் மட்டும் பண்ணுவோம். பண்ணும்போது ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ யூஸ் ரெடியூசரோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம லேட்டராக ஒரு வீடியோவில் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட், அதாவது யூஸ் ஸ்டேட் வெர்சஸ் யூஸ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். அது கான்டெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணாமல் தனியாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.